இரவு முழுவதும் நன்றாக தூங்கி எழுந்தாலும் பலருக்கு காலையில் கண்களை திறக்கும் தருணத்திலேயே ஒருவிதமான சோர்வு உணர்வு தோன்றுகிறது. உடலில் எந்த தெம்பும் இல்லாதது போலவும் இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாமே என்ற ஏக்கமும் மனதை ஆட்கொள்ளும். இந்த உணர்வே அந்த நாளின் ஆரம்பத்தையே மந்தமாக மாற்றிவிடுகிறது. இதில் மிக ஆபத்தானது என்னவென்றால், காலப்போக்கில் இந்த சோர்வு நம் வாழ்க்கையின் இயல்பான ஒரு பகுதியாக மாறிவிடுகிறது. இது வயதானதால்தான் அல்லது வேலைப்பளுவின் விளைவு என்று நம்மை நாமே சமாதானப்படுத்திக் கொள்கிறோம். ஆனால் உண்மை அதுவல்ல. உங்கள் உடல் உங்களுக்கு ஏதோ முக்கியமான எச்சரிக்கையை அளித்து வருகிறது. இந்த சோர்வு ஏன் ஏற்படுகிறது? இதை எவ்வாறு நிரந்தரமாக சரி செய்வது? இதை பற்றி ஆழமாக பார்ப்போம். சோர்வுக்கான 4 முக்கிய காரணங்கள் பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். 1. தூக்கத்தின் தரம். பலர் தினமும் 7 முதல் 8 மணி நேரம் படுக்கையில் செலவிடுகிறார்கள். ஆனால் அதை தரமான தூக்கம் என்று சொல்ல முடியாது. தூங்கச் செல்லும் முன் கடைசி நிமிடம் வரை கைபேசியை பயன்படுத்துவது, நடுநிலவில் வரை தொலைக்காட்சி அல்லது பிற திரைகளை பார்ப்பது போன்ற பழக்கங்கள் உங்கள் மூளையில் சுரக்கும் மெலட்டோனின் ஹார்மோனின் உற்பத்தியை தடுக்கின்றன. இதுவே ஆழ்ந்த தூக்க நிலைக்கு செல்ல முடியாத முக்கிய காரணமாகிறது. ஆழ்ந்த தூக்கம்தான் உடல் தன்னைத்தானே சரி செய்து அடுத்த நாளுக்கு தேவையான ஆற்றலை உருவாக்கும் கட்டமாகும். அது பாதிக்கப்பட்டால் எவ்வளவு நேரம் தூங்கினாலும் காலையில் புத்துணர்ச்சி கிடைக்காது. மாறாக சோர்வாகவே உணரப்படும். ஊட்டச்சத்து குறைபாடு. நம் உடல் ஒரு இயந்திரம் என்றால் அதை இயக்கும் எரிபொருள் ஊட்டச்சத்துக்கள். அவை சரியான அளவில் இல்லையெனில் உடல் செயல்பாடுகள் மெல்ல மந்தமாகிவிடும். குறிப்பாக வைட்டமின் B12 நரம்பு மண்டலத்தின் சீரான செயல்பாட்டிற்கு மிக அவசியமானது. இதன் குறைபாடு சோர்வு, நினைவுத்திறன் குறைவு போன்றவற்றை ஏற்படுத்தும். வைட்டமின் D எலும்புகளின் ஆரோக்கியத்திற்கும் நோய் எதிர்ப்பு சக்திக்குமான முக்கிய ஆதாரம். இதன் குறைபாடு உடல் பலவீனத்தை அதிகரிக்கும். இரும்புச்சத்து இரத்தத்தில் ஆக்சிஜனை உடலின் அனைத்து பகுதிகளுக்கும் கொண்டு செல்ல உதவுகிறது. இது குறைந்தால் உடலில் ஆக்சிஜன் விநியோகம் குறைந்து எளிதில் சோர்வு ஏற்படும். இந்த முக்கிய ஊட்டச்சத்துக்களில் ஏதேனும் குறைபாடு இருந்தால் நீங்கள் வெளிப்படையாக சுறுசுறுப்பாக இருந்தாலும் உள்ளுக்குள் பலவீனமாகவும் சக்தி இழந்தது போலவும் உணரத் தொடங்குவீர்கள். நீர்ச்சத்து குறைபாடு, அதாவது டீஹைட்ரேஷன். நீர் என்பது உடலின் அடிப்படை தேவைகளில் ஒன்று. உடலில் நீரின் அளவு குறைந்துவிட்டால் இரத்த ஓட்டம் சீராக நடைபெறாது. இதனால் ஆக்சிஜன் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் உடலின் பல்வேறு பகுதிகளுக்கு சரியாக சென்றடையாது. அதன் விளைவாக மூளை மந்தமாகி கவனம் குறைந்து சோர்வு அதிகரிக்கும். பலர் தாகம் எடுக்கும் போது மட்டுமே தண்ணீர் குடிப்பார்கள். ஆனால் அது போதுமானதாயில்ல. நீங்கள் தினசரி குடிக்கும் குறைவான தண்ணீரே உங்கள் ஆற்றலை மெதுவாக குறைத்து நாள் முழுவதும் சோர்வாக உணரச் செய்யும் மறைமுக காரணமாகிறது. மன அழுத்தம் மற்றும் ஓவர் திங்கிங். உடல் உழைப்பை விட மன உழைப்பு பல மடங்கு ஆற்றலை எடுத்துக்கொள்ளும். தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கும் சிந்தனைகள், எதிர்கால கவலைகள், தீராத பிரச்சனைகள் ஆகியவை மனதை எப்போதும் ஓய்வில்லாமல் வைத்திருக்கின்றன. இந்த ஓவர் திங்கிங் நிலை உங்கள் மன ஆற்றலை மெதுவாக களைத்து விடுகிறது. மனம் சோர்ந்துவிட்டால் அதன் தாக்கம் உடலிலும் தெரியும். எந்த பெரிய உடல் உழைப்பும் செய்யாமல் இருந்தாலும் உடல் கனமாகவும் சோர்வாகவும் உணரப்படும். இதுவே நீண்ட காலத்தில் மனச்சோர்வாக மாறி உங்கள் தினசரி வாழ்க்கை தரத்தையே பாதிக்கக்கூடும். இனி புத்துணர்ச்சியான வாழ்விற்கு 5 எளிய தீர்வுகள் பற்றி சொல்கிறேன். நீங்கள் இழந்த ஆற்றலை மீட்டெடுக்க பெரிய மாற்றங்கள் தேவையில்லை. தினசரி வாழ்க்கையில் சில சிறிய பழக்க வழக்கங்களை சேர்த்தாலே போதுமானது. 1. டிஜிட்டல் டீடாக்ஸ். படுக்கைக்கு செல்வதற்கு குறைந்தது 1 மணி நேரத்திற்கு முன்பே கைபேசி, லேப்டாப் போன்ற மின்னணு சாதனங்களை பயன்படுத்துவதை நிறுத்துங்கள். திரைகளிலிருந்து வரும் நீல ஒளி உங்கள் தூக்க ஹார்மோன்களின் செயல்பாட்டை பாதிக்கிறது. அதனால் தினமும் ஒரே நேரத்தில் உறங்க செல்வதும் ஒரே நேரத்தில் எழுவதும் ஒரு பழக்கமாக மாற்றிக்கொள்ளுங்கள். இது உங்கள் உடலின் உயிரியல் கடிகாரத்தை சீராக இயங்கச் செய்து இயற்கையான தூக்கத்தையும் புத்துணர்ச்சியையும் அளிக்கும். 2. உணவு முறையில் மாற்றம். உங்கள் உடல் பெறும் ஆற்றல் நீங்கள் சாப்பிடும் உணவின் தரத்தை பொறுத்தே அமையும். அதனால் செயற்கை மற்றும் அதிகமாக பதப்படுத்தப்பட்ட உணவுகளை தவிர்த்து இயற்கையான உணவுகளுக்கு திரும்புங்கள். தினசரி உணவில் பச்சை காய்கறிகள், புரதச்சத்து நிறைந்த உணவுகள், அதாவது பருப்பு வகைகள், முட்டைகள் மற்றும் நட்ஸ்கள் இடம்பெற வேண்டும். தொடர்ந்து சோர்வு இருந்தால்
உடலில் ஏதேனும் ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கிறதா என்பதை அறிய ஒருமுறை இரத்த பரிசோதனை செய்து கொள்வது நல்லது. 3. நீரேற்றமே தாரக மந்திரம். உடல் சுறுசுறுப்பாக இயங்க நீர் மிகவும் அவசியம். காலை எழுந்தவுடன் 1 கிளாஸ் தண்ணீர் குடிப்பதை வழக்கமாக்குங்கள். இது உங்கள் உடலின் மெட்டபாலிசத்தை தொடங்க உதவும். நாள் முழுவதும் குறைந்தது 2 முதல் 3 லிட்டர் தண்ணீர் குடிப்பதை உறுதி செய்யுங்கள். போதுமான நீரேற்றம் உங்கள் செல்களுக்கு புத்துயிரை அளித்து சோர்வை குறைக்க உதவும். 4. உடற்பயிற்சியும் யோகாவும். ஏற்கனவே சோர்வாக இருக்கும்போது எப்படி உடற்பயிற்சி செய்வது என்று தோன்றலாம். ஆனால் உண்மையில் சிறிய அளவு உடற்பயிற்சியே உங்கள் ஆற்றலை அதிகரிக்கும் சிறந்த வழி. தினமும் குறைந்தது 20 நிமிடங்கள் நடைப்பயிற்சி, லேசான உடற்பயிற்சி அல்லது யோகா செய்தால் உங்கள் உடலில் என்டார்பின்கள் சுரந்து இயற்கையாகவே புத்துணர்ச்சி மற்றும் உற்சாகம் அதிகரிக்கும். மனதை கட்டுப்படுத்துதல். மன அமைதி இல்லாமல் உடல் புத்துணர்ச்சி கிடைக்காது. அதனால் தினமும் குறைந்தது 10 நிமிடங்கள் தியானம் அல்லது மூச்சு பயிற்சிக்கு ஒதுக்குங்கள். இது தேவையற்ற சிந்தனைகளை குறைத்து மனதிற்கு ஆழ்ந்த அமைதியையும் தெளிவையும் அளிக்கும். மனம் அமைதியாக இருந்தால் உடலும் தானாகவே சுறுசுறுப்பாக மாறும். முக்கிய குறிப்பு: வாழ்க்கை முறை மாற்றங்களை கடைபிடித்த பிறகும் உங்கள் சோர்வு குறையவில்லை என்றால் அல்லது அது மாதங்களாக தொடர்ந்து நீடித்தால் தயவு செய்து ஒரு தகுதியான மருத்துவரை அணுகுங்கள். ஏனெனில் உங்கள் உடல் எந்த அறிகுறியையும் காரணமின்றி காட்டாது. அது எப்போதும் உங்களுக்கு ஒரு முக்கியமான செய்தியை தெரிவிக்கிறது. மாற்றத்தை இன்றே தொடங்குங்கள். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அவற்றை உங்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் அனுபவம் மற்றொருவருக்கு உதவியாக இருக்கலாம். நீங்களும் பகல் நேரங்களில் எந்த நேரத்தில் அதிகமாக சோர்வாக உணர்கிறீர்கள்? அது காலை நேரமா, மதியத்திற்கு பிறகா அல்லது வேலை முடியும் நேரமா? உங்கள் அனுபவங்களையும் கருத்துக்களையும் கீழே உள்ள கருத்து பகுதியில் பதிவு செய்யுங்கள். உங்கள் ஒரு பகிர்வு பலருக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும்.